ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி ஹாப்பி நியூஸோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து எல்பி என்னோட ஸ்டோரியை வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சீரியலில் ஒரு பொண்ணு தான் என்கிட்ட எடிட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக போய் இதை நான் பார்த்தேன். ஆனால் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து பார்த்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அது அவங்களையும் டேக் பண்ணி போட்டிருந்தேன். அது அவங்க அழகாக ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தது வந்து கால் தரையில் நிக்கலடா மூமெண்ட் எனக்கு பறந்துக்கினே இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதை பார்த்ததுல இருந்து. அண்ட் ஆல்சோ நாளைக்கு சிஎம்மோட ரிசல்ட் வரப்போற டே, அதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு ஒன்டேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த ஒன்டே நாளைக்கு காலையில எப்படா ஆகும், எப்படா அந்த ரிசல்ட் வரும் அப்படின்றது வந்து ரொம்ப பாக்குறதுக்கு எக்ஸைட்டடா வெயிட்டிங்க. ஸோ அண்ணாக்காக சாங்கெல்லாம் இந்த சாங் தான் போடணும், எல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்கு. பாப்போம் எப்போ ரிசல்ட் வருது அந்த மொமெண்ட்டுக்காக. உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு யாரும் போய் எம்என்ல வந்து எம்என்க்கு ப்ரோமோ போடுங்கன்னு சொல்லி எதுலையும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ப்ரோமோ வரலனாலும் இன்னைக்கு நிறைய பிடிஎஸ் வந்துச்சு. ஸோ அதை பார்த்தே ரொம்ப ஹாப்பி. சுவாமி வந்து அவருடைய லுக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஷேப்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ கியூட்டா இருக்காரு. பார்ப்போம் எப்படி வர சீன்ல எப்படி அவரை வந்து சேஞ்சஸ் ட்ரெஸ்ஸஸ்ல கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இன்னைக்கு ஷேரான பிடிஎஸ்ல தாத்தாவும் விஜயும் காலையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் வீட்டுல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த செல்வி ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பிடிஎஸ் கூட. ஸோ அங்க வந்து காவேரியும் இருக்காங்க, விஜயும் பாப்பாவும் இருக்காங்க. பாப்பாவும் விஜயும் கியூட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த ஃபேன் வச்சுக்கிட்டு. ஸோ அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பா மறுபடியும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல வந்து காவேரியும் குட்டி பாப்பாவும் இருக்க மாரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஸோ ரெண்டு குட்டீஸோட ரெண்டு பேத்துக்கூடயே அந்த குட்டி நல்ல ஜெல் ஆயிடுச்சு. அவங்களுடைய பாண்ட் ரொம்ப அழகா இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சிட்ஸா அவார்ட்ஸோட அந்த பேஜ் வந்து ஏதோ டவுனா இருக்கு. நேத்திலிருந்தே ஓட்டிங்ஸ் பண்ண முடியல. அப்படியே மீறி ஓட் பண்ணாலும் கீழே வந்து இந்த கேட்டகரியில அவங்க இல்ல அந்த மாரி எல்லாம் தான் கமெண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா இல்ல அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ ஓட்டிங் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் எப்படியும் எல்லாரும் டேக் பண்ணி கேட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா அந்த அப்டேட்டும் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு எபிசோடுக்காக ரொம்ப வெயிட்டிங். ஏன்னா நாளைக்கு அந்த எபிசோட் முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் காவேரியோட மீட்டப் எப்படி இருக்க போகுது, விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அவர் ரொம்ப எமோஷனலாகி ஓடி போய் காவேரியை ஹக் பண்ணிடுவாரு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எந்த மாரி ட்விஸ்ட் வைக்கிறாங்க, எந்த மாரி சீன் கொண்டுட்டு போறாங்க, இதுக்கப்புறம் எப்படி கதையை ஃபார்வர்டா எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுக்கான ஹிண்ட் எல்லாம் நாளைக்கு எபிசோட் ஆர் லைக் இந்த 1 வீக்ல தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எப்படி டிராவல் ஆக போகுது வீக்காவோட ஜேர்னி அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது 6 o'clock நம்ம சீரியல் போடுறாங்கன்ட்டு. ஸோ எல்லாரும் 5:57 ஆன் பண்ணிருங்க டிவியை. 6:30 வரைக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு தெரியல. ஸோ 6 o'clock எம்என் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். இன்னொரு முக்கியமான அப்டேட், May 1 ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாளையில இருந்து நம்ம பாக்குற ஹாட்ஸ்டார்ல பாக்குற கவுண்ட்டும் வந்து டிஆர்பியில கால்குலேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு எபிசோட் தான் கவுண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. பட் ஸ்டில் எல்லாரும் மறக்காம ஹாட்ஸ்டார்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓட்டி பார்க்காதீங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்லோவா அந்த 20 மினிட்ஸ் அப்படியே அழகா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்பதான் வந்து அது டிஆர்பி கால்குலேஷன்ல கால்குலேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ எப்படி இதுக்கான ரிசல்ட் எப்படி நெக்ஸ்ட் வீக்ல வருதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.